என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரினிலே எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நம்மளை ரொம்ப நிரம்ப ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அந்த உலகத்துக்கு ஏசப்பா நம்மளை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவர் நம்மளை எந்த இடத்துல நம்மளை உருவாக்கி வச்சுருக்காங்கங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த உலகத்தில் சோர்வாக நினைக்கிற எல்லா காரியங்களும் ஒரு பொருட்டே இல்லாமல் போயிடும் குட்டீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் பார்த்துருக்கோம், அப்படி தானே? இந்த உலகத்தை ரொம்ப அழகு மிகுந்த படைப்புகளால் என்ன பண்ணாங்க? தேவன் தந்தையான கடவுள் உருவாக்குனாங்க, அப்படி தானே குட்டீஸ்? அப்படி உருவாக்குன போது கூட அவங்களுக்கு அதில் ஒரு நிறைவு கிடைக்கல, அதில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கல. அப்போ எப்போ அவங்களுக்கு அந்த நிறைவு கிடைச்சதான் நம்ம கடைசியாக தான் படைக்கப்பட்டோம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கு பிறகு கடைசியாக தான் நம்மளை தந்தையான கடவுள்னு என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. ஆதாமை உருவாக்குனாங்க. ஆதாமோட விழாவிலேருந்து ஏவாளை உருவாக்குனாங்க. ஆதாமுக்கு தன்னோட உயிர் மூச்சை கொடுத்து என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. அப்போது அந்த மனிதனை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே ஒரு நிறைவு கிடைச்சதா தந்தை கடவுள் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாடலையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளை அவர் ஒரு நிறைவாக பார்க்குறாரு. எவ்வளோதான் அந்த உலகத்தில் படைக்கப்பட்டாலும் கூட இந்த உலகத்தோட நிறைவாக நம்மளை மனிதர்களை உருவாக்கியிருக்கிறாங்க கடவுள். அப்படி இருக்கும்போது நம்மளை அவ்வளோ ப்ரீஷியஸாக நம்ம நினைக்கிறோமா குட்டீஸ்? நம்மளோட இருதயத்தில் நம்ம எப்பயுமே நம்ம கடவுளோட பார்வையில் நம்ம உயர்ந்தவங்க, கடவுளோட பார்வையில் நமக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது அப்படின்னு என்னைக்காவது அவர் நம்மளை படித்ததற்கான சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோமா? கண்டிப்பாக இருந்ததே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குள்ள நிறைய குறைகள் இருக்கதாகவும், இல்லை மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்படி இருக்கோமேன்னு நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம குறைவுபடுத்திட்டு தான் இருக்கிறோமே ஒழிய அவர் நம்மளை எவ்வளோ நிறைவாக உருவாக்கி எவ்வளோ ஒரு அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அப்படி தானே குட்டீஸ்? அதுதான் இன்றைக்கி இந்த அருமையான பாடல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை எவ்வளோ நீங்கள் ஆசீர்வாதமாக அந்த உலகத்தில் வச்சுருக்கீங்கன்னு அவருக்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களாக இருக்கணுமா குட்டீஸ்? அதை விட்டுட்டு எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு போராட்டங்களை மட்டும் குறித்து யோசிக்காமல் நம்மளை எவ்வளோ தூரம் அவர் நிறைவாக வச்சுருக்காருங்கிறத குறித்து நன்றியின் நிமிடங்களாக ஒரு நிமிஷத்தையும் நம்ம கடந்து வரணுமா குட்டீஸ்? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நன்றி சொல்ல 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 நம்மளோட எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாறும் அப்படின்னு நமக்கு அருமையாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வசனமும் பார்த்திங்கன்னா பிலிப்பியர் 4:13 படியாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு
பிலிப்பியர் 4:13 கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக குட்டீஸ், இந்த உலகத்தை நம்ம சமாளிக்கணும், இந்த உலகத்தை நம்ம எதிர்கொண்டு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய பலம் நமக்கு வேணும் அப்படின்னா அது ஏசப்பாவுடைய உடனிருப்பு, அவர் கொடுக்குற ஆலோசனை, அவர் காட்டுற வழிகாட்டுதல், தூய ஆவியாரோட நமக்கு தூண்டுதல் இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம தாண்டி ஜெயிக்க முடியும் குட்டீஸ். ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த பாடலும் கூட நமக்கு வெளிப்படுத்துது. இந்த உலகத்தில் இயற்கையால் அவர் உருவாக்கின இயற்கையிலான ஒன்றொன்றும் கூட அதுக்கு ஏற்ற ஒரு துணையை எடுத்து அதோட பலத்தில் நிற்குது. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு மனுஷங்களோட உதவியை தேடுறோம், அல்லது நம்மளையே நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டு நம்ம நின்றுட்டுருக்குறோம், கடைசி சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம கூட ஏசப்பா இருந்தால் மட்டும்தான் குட்டீஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ அந்த உண்மையை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எப்போ அதை நம்ம உள்வாங்கிட்டு அதன்படி செயல்படுறோமோ கண்டிப்பாக அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஸோ அதுக்காக இந்த நாள் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனா நீங்கள் இருக்கீங்க. உம்முடைய சித்தத்தினால இம்மட்டுமாய் எங்களை பலப்படுத்தினீங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்கள் எங்களோட இருக்கிறதுல தான் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.